ஆளுமைமிக்க அரசியல்வாதியாக பியோர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வழி வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் 7338824242. அனைவரும் அறிந்த ஒன்று, காஷ்மீர் பகுதியிலே பகல்காம் என்ற இடத்திலே நடைபெற்ற தீவிரவாதிகளுடைய தாக்குதலினால் 26 அப்பாவி பொதுமக்கள் உயிரிழந்ததும், அந்த தீவிரவாதிகள் கொன்றுவிட்டு சத்தமே இல்லாமல் தப்பிச் சென்றதும், 40 நிமிடங்கள் கழித்துதான் அந்த இடத்திற்கு பாதுகாவலர்கள் வந்தார்கள் என்பதும் நாடறிந்த உலகறிந்த ஒன்று. ஆக மிகப்பெரிய அளவிற்கு இப்படி ஒரு பயங்கரவாதம், அதுவும் பாதுகாப்பு மிகுந்த அந்த மாநிலத்திலே நடைபெற்றிருக்கிறது. அதற்கு அரசாங்கம் தான் காரணம். இப்பொழுது ஜம்மு காஷ்மீர் என்பது ஒரு யூனியன் பிரதேசமாகப்பட்ட காரணத்தினால் அதனுடைய சட்டம் ஒழுங்கு, மக்கள் பாதுகாப்பு அனைத்தும் உள்துறை அமைச்சகத்திற்கு வந்து சேர்கிறது. எனவே இதற்கான பொறுப்பு உள்துறை அமைச்சகத்துக்கு உண்டு. இது முதல் பிரச்சனை. பல கேள்விகள். இரண்டாவதாக, உடனடியாக இந்திய அரசாங்கம் ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரால் பாகிஸ்தானுக்குள்ளே 100 கிலோமீட்டர் தொலைவில் இருந்த சில முகாம்களை அழித்து, அவை தீவிரவாதிகளுடைய முகாம், நாங்கள் 100 தீவிரவாதிகளை கொன்றுவிட்டோம் என்று சொன்னார். அதை பெரிய வெற்றியாக கொண்டாடினார்கள். பின்னர் பல்வேறு குழுக்களை அனுப்பி பல நாடுகளுக்கு சென்று ஆதரவு கேட்கவும் சொன்னார்கள். இது பற்றி விரிவாக பேசுவதற்கு ஒரு சிறப்பு நாடாளுமன்ற கூட்டத்தொடரை நடத்த வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைத்த போதெல்லாம் காதிலேயே போட்டுக்கொள்ளவில்லை. எங்களுக்கு பல கேள்விகள் இருக்கின்றன, மக்களுக்கு இருக்கின்றது. நாடாளுமன்றத்தில் விவாதிக்காமல் வேறு எங்கு விவாதிப்பது என்பதற்கெல்லாம் பதில் இல்லை. கடைசியாக ஒப்புதல் இப்போது கூட்டத்தொடர் தொடங்கியவுடன் விவாதம் நடத்த ஒத்துக்கொண்டார்கள். 16 மணி நேரம் நீண்ட நேரம் மக்களவையிலும் 16 மணி நேரம் மாநிலங்களவையிலும் விவாதம் நடைபெற்றது. பல்வேறு கேள்விகள் எழுப்பப்பட்டன. மக்களவையில விவாதத்திற்கு பின்னால் பிரதமர் பதில் உரை என்பது யாருக்கும் நிறைவளிப்பதாக இல்லை. எங்களை பொறுத்தவரை மாநிலங்களவையில் நாங்கள் பல கேள்விகளை முன்வைத்தோம். தீவிரவாதிகள் அங்கிருந்து எப்படி தப்பினார்கள், அங்கே எப்படி வந்தார்கள், பாதுகாப்பு ஏன் குறைவாக இருந்தது, நீங்கள் ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரால் கொன்ற தீவிரவாதிகளில் இந்த 3 பேர் உண்டா, தீவிரவாதிகளுக்கு பாதுகாப்பு அளித்தவர்கள் என்று நீங்கள் கைது செய்யப்பட்டவர்கள் என்ன தகவல்கள் கிடைத்தன என்ற நிலையில் திடீரென்று நேற்றைக்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் மக்களவையிலே ஒரு கடவுளை போல தோன்றி ஆபரேஷன் மகாதேவ் என்ற பெயரால் அந்த 3 தீவிரவாதிகளையும் கொன்றுவிட்டோம் என்று சொன்னார். அப்படி என்றால் அவர்கள் இவ்வளவு நாட்கள் எங்கிருந்தார்கள்? 3 மாதங்களாக அவர்களை தேடி கண்டுபிடித்ததாக எந்த தகவலும் இல்லை, எங்கிருக்கிறார்கள் என்றும் இல்லை. நாடாளுமன்ற விவாதம் தொடங்கியதற்கு பின்னால் ஒரு பரபரப்பான திரைப்பட காட்சியை போல வந்து கொன்றுவிட்டோம் என்று சொன்னபோது எங்களுடைய அடுத்த கேள்வி, கொல்லப்பட்டவர்கள் அந்த 3 தீவிரவாதிகள் தானா, அதற்கான ஆதாரங்கள் என்ன என்ற போது அவர்கள் பயன்படுத்திய பொருட்கள் எல்லாம் பாகிஸ்தான் தயாரிக்கப்பட்ட பொருட்கள். உதாரணத்திற்கு துப்பாக்கிகள், அவர்களுடைய வாக்காளர் அடையாள அட்டை, பின்னர் அவர்கள் உண்ணுவதற்கு வைத்திருந்த சாக்லேட் போன்றவை என்றெல்லாம் சொன்னார்கள். இதெல்லாம் அதாவது ஒரு பொருள் ஒரு நாட்டில் தயாரிக்கப்பட்டதை ஒருவர் வைத்திருக்கின்ற காரணத்தினாலே அவர் அந்த நாட்டை சார்ந்தவர் என்று சொல்ல முடியாது. நான் கூட நேற்றைக்கு கேட்டேன், சீனா தயாரித்த பொருட்களை கையில் வைத்திருக்கிறோம், நாங்கள் சீனாக்காரர்களா என்று. இப்போது அந்த பொருட்கள் பாகிஸ்தானில் தயாரிக்கப்பட்டவையாக இருக்கலாம், ஆனால் அதை பயன்படுத்தியவர்கள் இந்த தீவிரவாதிகள் தானா, எங்களுக்கு நிரூபிக்க வேண்டும் என்றெல்லாம் பல கேள்விகள் பல கட்சிகளை சார்ந்த உறுப்பினர்கள் எடுத்து வைத்தார்கள். 16 மணி நேரம் நடைபெற்ற இந்த விவாதத்திற்கு பிரதமர் வந்து பதில் உரை தர வேண்டும் என்று கேட்டோம். பிரதமருடைய கடமை என்பது நாடாளுமன்றத்திற்கு கட்டுப்பட்டு பதில் சொல்ல வேண்டியது. பெரிய விவாதங்களின் போது அவர் வர வேண்டும், எதிர்கட்சிகள் பேசுவதை கேட்க வேண்டும், பின்னர் பொறுப்புணர்ச்சியோடு பதில் சொல்ல வேண்டும். கேள்வி கேட்பதும் சந்தேகங்கள் எழுப்புவதும் எங்கள் கடமை. அதற்கு விளக்கம் தர வேண்டியது அரசாங்கத்தினுடைய பொறுப்பு. மணிப்பூரிலே ஓராண்டுக்கு மேலாக நடைபெற்ற கலவரம், பல 100 உயிர்கள் பறிக்கப்பட்டது, பெண்கள் அலங்கோலப்படுத்தப்பட்டது, வீடுகள் கொளுத்தப்பட்ட நேரத்திலும் உள்துறை அமைச்சரோ அல்லது பிரதமரோ வரவில்லை. இன்னும் நாட்டு மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்கிறோம். ஏதோ எதிர்கட்சிகள் பொறுப்பில்லாமல் வெளிநடப்பு செய்கிறார்கள், அவை குந்தகம் விளைவிக்கிறார்கள் என்று எண்ணக்கூடிய வாய்ப்புடையவர்களுக்காக நாங்கள் சொல்ல விரும்புவது, அனைத்து கட்சி கூட்டங்களுக்கு பிரதமர் வருவது இல்லை. பகல்காம் தொடர்பாக கூட்டப்பட்ட கூட்டத்திற்கும் உள்துறை அமைச்சர் தான் வந்தார். எதிர்கட்சிகள் எல்லா கட்சி தலைவர்களும் கலந்து கொண்டோம். அப்போது கேட்டோம், எங்கே பிரதமர், ஏன் வரவில்லை என்ற போது அவர் வெளிநாட்டுக்கு கூட செல்லவில்லை, பீகார் மாநிலத்திலே தேர்தல் பிரச்சாரத்தில் இருந்தார். ஆக என்ன இது கேலி கூத்து?
ஒரு ஜனநாயக நாட்டில் எதிர்க்கட்சிகள் பொறுப்புணர்ச்சியோடு ஒரு முக்கியமான பிரச்சனையின் போது பங்கேற்கின்ற நேரத்தில் அவர்களுக்கு விளக்கம் தர வேண்டிய பிரதமர் தன் கட்சி தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொள்வதென்றால் நாடாளுமன்றத்தை அங்கிருக்கிற மற்ற கட்சிகளை சார்ந்தவர்களை மதிப்பதில்லை என்றுதானே பொருள் என்று நாங்கள் கேட்டாலும் அதையும் பொருட்படுத்தாமல் இப்போது விவாதத்தில் பங்கேற்று கேள்விகள் கேட்டிருக்கிறோம். பல முறை சொல்லியிருப்பதைப் போல ஒரு ஜனநாயக நாட்டில் அரசாங்கம் என்பது நாடாளுமன்றத்திற்கு பதில் சொல்ல கடமைப்பட்டது. கேள்வி நேரத்தை போல இதுபோல விவாதங்களில் அரசாங்கம் பதில் சொல்ல வேண்டும். எங்கள் கேள்விகளுக்கு பதில் தர வேண்டும். எங்களுக்கு தருவது என்பது நாட்டு மக்களுக்கு தருவதைப் போல, காரணம் மக்கள் பிரதிநிதிகள் அடங்கிய அவை என்று அந்த காரணத்தினால்தான். இதைவிட மிக குறிப்பாக நாடாளுமன்ற மரபில் எதிர்க்கட்சி தலைவரும் அவைத் தலைவர் என்பவரும் 2 பேருக்கும் சமமான மரியாதை உண்டு, அதீதமான மரியாதை உண்டு. இவர்களில் யார் பேச எழுந்தாலும் உடனே பேசுவதற்கு அனுமதி தரப்படும். ஆனால் அண்மை காலமாக நாடாளுமன்றத்தில் குறிப்பாக மாநிலங்களவையில் நீண்ட நெடிய பாரம்பரியம் உள்ள எதிர்க்கட்சி தலைவர் திரு மல்லிகார்ஜுன் கார்கே, காங்கிரஸ் கட்சியினுடைய அகில இந்திய தலைவர் பேச எழுந்தால் அனுமதி தருவதில்லை. அப்படியே அனுமதித்தாலும் 2வது நிமிடம் ஒலிபெருக்கி துண்டிக்கப்படுகிறது. அவர் பேசிக் கொண்டிருக்கிற போது ஆளுங்கட்சியினருக்கு வாய்ப்பு தருகிறார்கள். ஏன் பாரபட்சமாக நடக்கவில்லை என்றால் பதில் இல்லை. இன்றைக்கும் அப்படித்தான். மாலையில் நாங்கள் பிரதமர் வருவார் என்று இவ்வளவு நேரம் விவாதத்தில் கலந்து கொண்டு காத்திருந்தோம். பிரதமருக்கு பதிலாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்தார். எதிர்க்கட்சி தலைவர் எழுந்து கேள்வி கேட்டதற்கு அவரை அங்கே அனுமதிக்கவில்லை என்பதை விட உள்துறை அமைச்சர் பேசிய பேச்சுக்கள் கொஞ்சம் கூட ஏற்புடையது அல்ல. அவர் சொன்ன வார்த்தைகளை மற்றவர்கள் எங்களுக்கு மொழிபெயர்த்தது, நாங்களுக்கு மொழிபெயர்ப்பின் மூலம் கிடைத்த அந்த தகவல் என்பது, உங்களுக்கு பிரதமர் தேவையா, நானே எல்லாவற்றையும் முடித்து விடுவேன், உங்களை முடித்து விடுவேன் என்பது போலதான் தொனியில பேசினார் என்று சொன்னார்கள். ஆக உங்களுக்கு பிரதமர் தேவையா, நானே எல்லாவற்றையும் முடித்து விடுவேன் என்றால் பிரச்சனைகளை முடித்து விடுவேன் என்று கூட சொல்லலாம், கருதி கொள்ளலாம் பெருந்தன்மையோடு. ஆனால் உங்களுக்கு பிரதமர் தேவையா என்று மாநிலங்களவையை, அதில் இருக்கிற உறுப்பினர்களை அவமானப்படுத்துகிற உரிமை யாருக்குமே கிடையாது. 2 அவைகள் இருக்கின்ற ஒரு நாடாளுமன்ற நடைமுறை பிரிட்டனை போல இங்கே இந்தியாவிலும் உண்டு, அமெரிக்காவிலும் உண்டு. ஆக அப்படிப்பட்ட 2 அவைகளும் முக்கியத்துவம் வாய்ந்த போது ஒரு பெரிய அவை, குறிப்பாக மாநிலங்களவையை அப்பர் ஹவுஸ் என்பார்கள், எல்டர்ஸ் ஹவுஸ் என்று சொல்வார்கள், கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ் என்பது அதனுடைய உண்மையான சரியான விளக்கம். அப்படிப்பட்ட அவையில் உங்களுக்கு அவர் தேவையா என்று கேட்கிற போது அவர் அவ்வளவு பெரியவரா, நாங்கள் அவ்வளவு கேவலமானவர்களா என்ற கேள்வி எழுகிறது. அதனால எல்லோருக்கும் அவமானம் ஏற்பட்டது, சுயமரியாதைக்கு பங்கம் ஏற்பட்டது. நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு, குறிப்பாக எதிர்க்கட்சிகளை சார்ந்தவர்களுக்கு இப்படிப்பட்ட அவலம், இப்படி பேசக்கூடாது என்று சொல்லி அதன் காரணமாக நாங்கள் வெளிநடப்பு செய்திருக்கிறோம். தயவு செய்து நாட்டு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது அவர் பேசுவதை கேட்க மறுத்து அல்ல. உள்துறை அமைச்சருக்கு பதில் சொல்ல உரிமை இருக்கலாம், பிரதமர் ஏன் வரவில்லை என்று கேட்பதற்கான உரிமை எங்களுக்கு இருக்கின்றது. அதற்கு பதிலாக உங்களுக்கு அவர் தேவையா என்பது போல அவர் எடுத்தெறிந்து பேசுவதோ, எங்களை தகுதி குறைவாக கருதி பேசுவதோ நல்ல சுயமரியாதை உடையவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. எனவே எல்லா எதிர்க்கட்சியினரும், குறிப்பாக அந்த மூத்த தலைவர் மிகுந்த நொந்த உள்ளத்தோடு, மற்ற கட்சியினரும் பாதிக்கப்பட்டு நாங்கள் வெளிநடப்பு செய்திருக்கிறோம்.